அப்போ அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்கிறான், பிறகு அவர்களின் மீது இருந்த குழப்பம் எனும் திரையை நாம் அகற்றிய போது எங்களின் ரப்பு அல்லாஹ் தான், நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கவில்லை என்று கூறுவார்கள். இந்த இடத்துல இந்த அரபி வாசகம் எப்படி இருக்கு? சும்மா லம் தக்குன் ஃபித்னத்தும், அவர்கள் மீது இருந்த அந்த ஃபித்னாவை நாம் நீக்கிய போது, அதாவது அவங்க ஒரு குழப்பத்தில் பூமியில் இருந்தாங்க, ஒரு திரையில் அவங்க இருந்தாங்க, அவங்க அறியாமல் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அல்லது அறிஞ்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் ஒருத்தன் இருக்கேங்கிற அந்த விஷயத்தை ஒரு திரை மூடிட்டு இருந்துருக்குது, பர்சக் ஒன்று இருந்துச்சு, அதை நீக்கிட்டேன். இந்த நீக்கி இப்போ என்ன சொல்கிறாங்க? இல்லா அன் ஹாலு வல்லாஹி ரப்பனா ஒமா குன்னா முஷ்ரிகீன், எங்களின் ரப்பு அல்லாஹ் தான், நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கவில்லை. அப்போது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? நாங்கள் வச்சது ஷிர்கே கிடையாதுங்களே, என்னால எங்களை கொண்டு போய் முஷ்ரிக் லிஸ்ட்டில் சேர்த்திருக்க? நான் எங்கே ஷிர்க்கு வச்சேன்? ஷிர்க்கு தாங்க, நாங்கள் ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தோம், எங்களை கொண்டு போய் முஷ்ரிக் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருக்கிறீங்க. இது என்ன இது அப்படிங்கிற அந்த உணர்தல் அன்றைக்கி ஏற்படும். நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கல, இல்லையே நாங்கள் சொன்னோமே, அல்லாஹ் ஒருத்தன் தானே சொன்னோம். தொழுகைக்கு அப்புறம் நம்ம கோரஸாக வேறு கத்துறோம் இல்லை, லா இல்லாஹ இல்லல்லாஹ். அந்த சுபு தொழுகைக்கு அப்புறமும் அசர் தொழுகைக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா சுன்னத் ஜமாத்தில் எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பாங்க களிமா. புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ்ல யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை. ஆனால் மறுமையில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவர்கள் மீது இருந்தது எதெல்லாம் இணை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மறுத்து இங்கே டாவு கட்டிகிட்டு இருந்தோம். இங்கே நமக்கு நினைவூட்டப்படுது என்ன, ஆனால் என்ன பண்ணுறோம்? அந்த நினைவூட்டல் புறக்கணிச்சிடுறோம். அதான் ஷிர்க்கு கிடையாதுங்க, நாங்கள் எங்கேயும் ஷிர்க்கு வச்சோம். அல்லா தான், அவுலியா தான், அல்லா தான், மன்னர் தான். நாங்கள் என்ன மன்னர் அல்லான்னா சொன்னோம்? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பயானில்? நாங்கள் என்ன மன்னர் அல்லான்னா சொன்னோம்? நாங்கள் என்ன அல்லா மாதிரியா நம்ப சொன்னோம்? நாங்கள் என்ன அவுலியாவிட்ட போய் அல்லான்னு நினச்சா போய் துவா கேட்டோம்? நாங்கள் அல்லான்னு நினச்சா ரசூல்லா மேலே மௌலூது ஊதி அதெல்லாம் பண்ணோம், இதை பண்ணோம். புரியுதா? இல்லை, இதெல்லாம் மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு நினச்சிருங்க. அது முஸ்லீம்களுக்கும் பொருந்தும். என்ன அன்றைக்கி என்ன இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த திரையை நாம் நீக்கணும்னு அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். தங்களை பற்றியே அவர்கள் எவ்வாறு பொய் கூறுகின்றனர் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அவர்கள் பொய்யாக கற்பனை செய்து கொண்டிருந்தவை அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்துவிடும். இப்போது இதில் நம்ம போய் விசாரணை நாளில் போய் இப்போ நிற்போம் பாருங்க. அந்த நிற்கும்போது ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் தான் கொடுக்குறான், நான் இணை வைக்கலப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? விசாரணை எதை நோக்கி போகுதுன்னு தெரியுது. இவங்க நினச்சிட்டு இருந்த விசாரணை வேறு.